ஸ்ரீரங்கத்தில் அழகாக படுத்துட்டு இருப்பார். திருப்பதியில் பாதி தான் பார்க்குறோம், மீதி தெரில. ஏதோ உத்தேசியமாக பெருமாள் ஒவ்வொரு முறை போகும் பொழுதும் திருப்பதியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லலையோ, வேண்டுதல் வைக்கிறீங்களோ வைக்கலையோ, ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிடுங்க. உள்ளே போகும் பொழுதே பெருமாளே நான் உன்னை பார்க்குறேன்னா பார்க்கலையான்னு கணக்கு வச்சுக்காதே, நீ என்ன நல்லா பார்த்துப்பிடு, அவ்வளோதான். வேற ஒன்று வேண்டுதலே வேண்டாம். ஏன்னா தெரியாது இருக்கிற இப்படி 2 கண்டு சிமிட்டுறதுக்குள்ளே அவள் ஜரகண்டியும் தூக்கி வெளியில் போட்டுரும். சுவாமி 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணி 3 மாதம் வெயிட் பண்ணி வந்துட்டுருக்கேயா, விடுங்க. ஜரகண்டி தான், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது அங்கே பார்க்க முடியாது. நின்று காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். 24 படி ஏறி போய் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படி வானலாக நிற்பார் வரதராஜ பெருமாள்.